இன்று வெள்ளி சில்வர் தினமும் புதிய உச்சங்களை தொடுகிறது. அதோடு ஏன் வெள்ளி மேலே போகும் என்பதற்கான காரணங்களும் அதிகமாக கேட்க ஆரம்பித்துவிட்டன. வெள்ளி சோலார் பேனல்களில் பயன்படுத்தப்படுகிறது. வெள்ளி எலக்ட்ரிக் வாகனங்களில் பயன்படுத்தப்படுகிறது. வெள்ளி இங்கே பயன்படும் அங்கே பயன்படும் என்று எல்லோருக்கும் ஒரு கருத்து இருக்கிறது. நான் இதை தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் இங்கே ஒரு நிமிடம் நிறுத்தி ஒரு எளிய கேள்வி கேட்போம். அதனால் என்ன? உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பயன்பாடு இருக்கிறது. ஆனால் பயன்பாடு மட்டும் இருந்தாலே அதன் விலை நிரந்தரமாக உயர்ந்தே போகும் என்று வரலாறு எங்கும் சொல்லவில்லை. ஒரு பொருள் செலவுக்கேற்றதாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தால் தொழில்துறைகள் அதை தொடர்ந்து பயன்படுத்தும். அதே பொருள் விலை அதிகமாகிவிட்டால் தொழில்துறைகள் பயப்படாது. அவை மாற்று வழிகளை தேடும். வரலாறு இதை மீண்டும் மீண்டும் காட்டியுள்ளது. ஒரு காலத்தில் கச்சா எண்ணெய் இல்லாமல் உலகமே இயங்க முடியாது என்று நம்பப்பட்டது. தேவை அதிகம், விலை உயர்வு, கதைகள் மிக வலுவானவை. ஆனால் அதன் பிறகு என்ன நடந்தது? எரிபொருள் சிக்கனம் வந்தது. புதுப்பிக்கத்தக்க சக்தி வளர்ந்தது. மாற்று எரிசக்திகள் மெதுவாக எண்ணெய் மீது இருக்கும் சார்பை குறைத்தன. ஒரு காலத்தில் செம்பு மிக முக்கியமானது. தொலைத்தொடர்பு மற்றும் கட்டுமான வளர்ச்சியால் தேவை அதிகரித்தது. விலை உயர்ந்தது. பின்னர் ஃபைபர் ஆப்டிக் தொழில்நுட்பம் வந்தது. பல இடங்களில் செம்பின் பயன்பாடு குறைந்தது. நிலக்கரி ஒரு காலத்தில் மாற்றமில்லாதது போல தோன்றியது. தேவை, முக்கியத்துவம், சுத்தமான சக்தி, விதிமுறைகள், தொழில்நுட்ப மாற்றங்கள் அந்த சமன்பாட்டையே மாற்றின. இந்த எல்லா இடங்களிலும் தேவை உண்மையானது. கதைகள் நியாயமானவை. ஆனால் காலப்போக்கில் மாற்றுகள் வென்றன. இதனால் வெள்ளிக்கு பயன்பாடு இல்லை என்று அர்த்தமில்லை. கண்டிப்பாக இருக்கிறது. ஆனால் தொழில்நுட்பம் ஒரே இடத்தில் நிற்காது. வெள்ளி மிக அதிக விலையாயிற்று என்றால் தொழில்துறைகள் அதை போற்றாது. அவை வடிவமைப்பை மாற்றும், பயன்பாட்டை குறைக்கும் அல்லது மாற்றுகளை தேடும். இதுதான் நிஜ உலக பொருளாதாரம். இங்கேதான் SIP ரூல் 20 வருகிறது. SIP ரூல் 20 ஒரு எளிய விஷயத்தைத்தான் சொல்கிறது. உயர்ந்த விலையில் உற்சாகப்படாதே. குறைந்த விலையில் கட்டுப்பாட்டுடன் வாங்க கற்றுக்கொள். சாதாரண வாழ்க்கையிலேயே நாம் இதை செய்கிறோம். அரிசி விலை குறைந்தால் ஏன் இவ்வளவு சீப் என்று பயப்பட மாட்டோம். நல்லது, இப்போ வாங்கலாம் என்றுதான் சொல்வோம். ஆனால் முதலீட்டில் மட்டும் விலை உயர்ந்தால் உற்சாகம், விலை குறைந்தால் பயம். இதுவே கூட்டத்தின் மனநிலை. SIP ரூல் 20 இதை மாற்றச் சொல்கிறது. டிஸ்கவுண்டில் வாங்குவது புத்திசாலித்தனம், பீக்கில் ஓடுவது உணர்ச்சி. தேவை பற்றிய கதைகள் உச்சங்களில்தான் மிகவும் வலுவாக ஒலிக்கும். அதே உச்சங்களில்தான் கட்டுப்பாடு மிகவும் முக்கியம். பயன்பாடு ஏன் ஒரு பொருள் இருக்கிறது என்பதை சொல்கிறது. விலை எப்போது முதலீடு செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது. கூட்டம் கதைகளை வாங்குகிறது. SIP முதலீட்டாளர் டிஸ்கவுண்டை வாங்குகிறான். இதுவே SIP ரூல் 20.